Day 28 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google bot or Google crawlerங்க. நம்ம previous வீடியோல SEO னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். SEO டைப்பை பத்தி என்ன பார்த்திருந்தோங்க. அதுக்கு அப்புறம் SEO ல உள்ள ஒவ்வொரு டைப்பையும் நம்ம டீப்பா பார்க்கலாம்னு சொல்லி பார்த்திருந்தோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சர்ச் இன்ஜினா என்ன, அதோட process என்ன, அதோட அல்காரிதம் என்ன, அதோட அப்டேட்ஸ் என்னங்கற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க. அதுல ஒரு டாபிக் தான் இன்னைக்கு Google botங்கற ஒரு கான்செப்ட பார்க்க போறோங்க. இந்த Google bot or Google crawlerங்கிறது Googleோட ஒரு ரோபோட் தாங்க இது. இதோட process என்னன்னு நம்ம வெப்சைட்ல உள்ள வெப் பேजेस அனலைஸ் பண்ணி அது ஒரு டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுதாங்க அதோட ப்ராசஸ்ங்க. இதோட டைப்ஸ்னு பார்த்தோம்னா இதுக்குன்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்குங்க. Google bot ஸ்மார்ட்போன்ஸ், Google bot டெஸ்க்டாப், Google bot ஆட்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்குங்க. இதுல Google bot ஸ்மார்ட்போன்ஸ்ங்கிறது மொபைல் டிவைஸ்ல நம்ம வெப்சைட் எப்படி ரெஸ்பான்சிவா இருக்கா இல்லையாங்கிற மானிட்டர் பண்ணிட்டே இருக்குங்க. அதுல செகண்ட் டைப்பா Google bot டெஸ்க்டாப்ங்கிறது எப்படி நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி லேப்டாப் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல நம்மளோட வெப்சைட் ரெஸ்பான்சிவா இருக்கா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்குங்க. இல்ல தேர்ட் டைப்புங்கிறது Google bot ஆட்ஸ்னு சொல்லி இருக்குங்க. இது நம்ம Google மாதிரியான வெப்சைட்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த ஆட்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கா, அது ரெலவன்ஸா பீப்புளுக்கு இருக்காங்கிறத மானிட்டர் பண்றதாங்க இதோட தேர்ட் டைப். இதுதாங்க டைப்ஸ் ஆஃப் Google botங்கிறது. நம்ம அடுத்த வர வீடியோல இந்த Google botோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணுமா, வின்மேல் ஸ்கூல் ஆஃப் டெக்க ஃபாலோ பண்ணுங்க.